ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உண்மையான சுதந்திரம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம். நமது இந்திய நாடு உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடு ஆகும். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இந்தியனும் நமது நாட்டை வல்லரசாக்க ஒத்துழைக்க வேண்டும் மற்றும் அது நம்முடைய நோக்கமும் விடாமுயற்சியுமாக இருக்க வேண்டும் என்று நமது முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உபாகமம் 30வது அதிகாரம் 5வது வசனம். அநேக தேச பக்தர்கள் தங்கள் உயிரை துச்சமாக மதித்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தனர். சுதந்திரத்திற்கு பின் நம் நாடு அதீத வளர்ச்சி பாதையில் செல்ல ஆரம்பித்தது. நவம்பர் 5, 2013 ஆண்டில் மங்கள்யான் என்ற விண்கலத்தை விண்ணிற்கு சதீஷ் தயான் என்ற விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து 2:38 மணிக்கு செலுத்தியது. இது செப்டம்பர் 24, 2014 ஆண்டு செவ்வாய் கிரக சுற்றுப்பாதையில் செல்ல ஆரம்பித்தது. அதேபோல் சந்திராயன் 2 என்ற விண்கலத்தை ஜூலை 22ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அனுப்பப்பட்டது. இது நிலாவின் வட்டப்பாதையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பித்து நம் நாட்டிற்கு பெரிய பெயரை பெற்றுத்தந்தது. நாம் பரலோகத்தை சுதந்திரிக்கப் போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. பரலோக பிரயாணத்தில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். அந்த நகரத்திற்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தனக்கல்லை போலவும் பளிங்கினாலான ஒளி வச்சிரக்கல்லை போலவும் இருக்கின்றது. அதற்கு பெரிதும் உயரமுமானதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருக்கின்றன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் நிலையான அந்த அழியாத ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் தருவாராக. மெய்யான சுதந்திரத்தை அனுபவிக்க காத்திருப்போம், ஆயத்தமாவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.